ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்கு 2000 ரூபாய் அரசு வழங்குற சம்பந்தமான முக்கியமான தகவல் தான். என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து மொத்தம் 60 லட்சம் பேர்களுக்கு, அது கிராமப்புறத்தில் ஒரு 35 லட்சம் பேரும், இதே நகர்ப்புறத்தில் உள்ள வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு வந்து 25 லட்சம் பேர்னு சொல்லிட்டு 60 லட்சம் பேர்களுக்கு 2000 வழங்க போகிறேன்னு சொல்லிட்டு நிதியுதவி வழங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருந்துச்சு. அதில் பெரிய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் அவங்க வந்து தலைமைச் செயலருக்கு வந்து மனு அனுப்பியிருக்காங்க. அதில் முழு விவரங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு கணக்கெடுத்தது எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டில் கணக்கெடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டு 2002ஆம் ஆண்டில் 16 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சு தான் இப்போ வந்து நீங்கள் நிதி உதவி கொடுக்க போகிறீங்க. அதனால் வந்து இதில் வந்து பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஏழைங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் வந்து கரெக்டான முகவரியே இல்லை. நானும் அதை பார்த்தேன், முகவரி இல்லை. அதில் இருக்கிறது வந்து ஆண் பெண் 2 நேம் மட்டும் தான் இருக்குது. அந்த பேரை வச்சு நம்ம எப்படி இது சரி பண்ணதில்லை. ஏன்னா ஒரே ஊரில் 2 பேரும் ஒரே நேம் உள்ளவங்க கூட இருப்பாங்க. அதனால் வந்து முழு டீட்டெயில்ஸே இல்லை. அவங்களோட கதவு நம்பர் கூட அதில் இல்லை அந்த ஃபார்மில். அதனால் வந்து இது வந்து உண்மையான வறுமை கோட்டு கீழே அவங்க வந்து சேர முடியாமல் ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக குடும்பத்தை எடுத்து பிரிஞ்ச ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க குடும்ப எடுத்துகிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க கூட வறுமை கோட்டு கீழே கூட இது வரைக்கும் இணைய முடியல. அந்த மாதிரி காரணம் இருந்துக்கிட்டு இருக்கனால நீங்கள் வந்து இது அது 2002 எடுத்த பட்டியல். அப்போவே வந்து பல எதிர்ப்புகள் நடந்துச்சு. இது வந்து சரியில்லை, நீங்கள் சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நீங்கள் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். ஆனால் அவங்களுடைய முழு முகவரியை நீங்கள் வந்து இணையதளத்தில் வெளியிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த துறைகளில் வந்து நீங்கள் எல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மக்கள் வந்து பார்த்துட்டு இதில் எதுவும் தகவல்கள் இருக்குது தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாரம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தவறை வந்து சுட்டி காட்டுவாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஏற்கனவே இது எதிர்த்து வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. இவங்க வந்து இப்போ வந்து அந்த மனு கொடுத்துருக்காங்க. இதனால் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு வந்து பணம் போய் சேர்றது நல்ல விஷயம். ஆனால் வந்து பெரும் பணக்காரர்களும் இந்த இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் முழு முகவரியை வெளியிட்டு பணம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பரவாயில்ல, அவங்களுடைய இந்த கோரிக்கை கரெக்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, கரெக்டான நபருக்கு வந்து பணம் சென்றடைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசு ஏற்றுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இந்த தகவல் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.